நேர்களே, தற்போது மிக முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கிறது. யுஜிசி பல்கலைக்கழக வழிகாட்டு குழு தற்போது மிக முக்கியமான அறிவிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதாவது இனி ஆண்டிற்கு இருமுறை மாணவர் சேர்க்கை நடத்தப்படும். பட்ட படிப்புகளில் 12ஆம் வகுப்புக்கு பிறகு ஆண்டிற்கு இருமுறை மாணவர் சேர்க்கை நடத்தப்படும் என அறிவித்திருக்கிறது. உயர்கல்வி படிப்பில் அதிரடி மாற்றங்களை கொண்டு வருவதற்கான வரைவு அறிக்கையை தற்போது யுஜிசி வெளியிட்டிருக்கிறது. அந்த யுஜிசி நிறுவனத்தின் தலைவர் ஜக்தேஷ் குமார் தற்போது அந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். அந்த மிக முக்கியமான செயல்பாடுகளை தான் தற்போது படித்துக் கொண்டு இனி ஆண்டிற்கு இருமுறை மாணவர் சேர்க்கை, இளநிலை முதுநிலை படிப்புகளுக்கு புதிய விதிமுறைகளை வெளியிட்டிருக்கிற யுஜிசி. அதாவது ஜனவரி, பிப்ரவரி மற்றும் ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய மாதங்களிலே 2 முறை அந்த மாணவர் சேர்க்கை நடத்தப்படும் என அறிவித்திருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து அந்த மாணவர் சேர்க்கை +2, அதே போன்று +2வில் நீங்கள் எந்த பிரிவில் படித்திருந்தாலும் உயர்கல்வியில் எந்த படிப்பிலும் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது +2விலே நீங்கள் காமர்ஸ் படித்திருக்கலாம், காமர்ஸ் குரூப் எடுத்து படித்திருக்கலாம். ஆனால் நீங்கள் உயர்கல்வியிலே சயின்ஸ் குரூப் படிக்கலாம், பிஎஸ்சி படிக்கலாம், பிஇ படிக்கலாம். அதே போன்று சயின்ஸ் குரூப் எடுத்து படித்திருப்பீர்கள், நீங்கள் காமர்ஸ் குரூப்பிலே சேரலாம். எனவே எந்த படிப்பு +2வில் நீங்க என்ன படிக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, ஆனால் உயர்கல்வியை நீங்கள் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறார்கள். ஆனால் மிக முக்கியமானது, இனி உயர்கல்வி பட்ட படிப்புகளுக்கான உயர்கல்வியில் சேர்வதற்கு நுழைவுத் தேர்வு கட்டாயமாக்கப்படுகிறது. நுழைவுத் தேர்வு என்பது நடத்தப்படும். அது அந்தந்த யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்கள் அளவிலோ அல்லது தேசிய அளவிலோ நடத்தப்படும். அந்த நுழைவுத் தேர்வுகளில் நீங்கள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் உயர் படிப்புகளில் சேர முடியும் என்ற ஒரு அறிவிக்கையும் தற்போது வந்திருக்கிறது. ஆனால் இவை வழிகாட்டுதல்கள் தான், இவை வரைவு அறிக்கை. இந்த வரைவு அறிக்கை குறித்து பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதற்கு பிறகு அலசி ஆராய்ந்து யுஜிசி இறுதி அறிக்கையை வெளியிடும். தற்போது வரைவு டிராப்ட் அறிக்கை என்று மிக தெளிவாக ஜெகதேஷ்குமார் குறிப்பிட்டிருக்கிறார். அதே ஏற்கனவே கூறியது போல +2வில் நீங்கள் உயிரியல் பாடப்பிரிவை படித்தவர்களாக இருந்தாலும் கல்லூரியில் கணினி அறிவியல் படிக்க முடியும். இது போன்ற பல்வேறு வகையில் மாறி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இனி ஆண்டிற்கு இருமுறை மாணவர் சேர்க்கை என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று நான் ஏற்கனவே குறிப்பிட்ட நுழைவுத் தேர்வு என்பது மிக முக்கியமானது. இதில் அதே போன்று மல்டிபிள் என்ட்ரி எக்ஸிட், ஸ்டூடெண்ட்ஸ் கேன் லீவ் அண்ட் ரீஜாயின் த கோர்சஸ் வித்வுட் லூசிங் ப்ராக்ரஸ். அதாவது ஒருவர் படித்துக் கொண்டிருக்கிறார், முதல் ஆண்டு படித்து விட்டவுடன் 2வது படிக்க முடியாத சூழல் இருந்தால் அவர் படிப்பை நிறுத்திவிட்டு 2ஆம் ஆண்டு படிக்காமல் சென்றுவிட்டு மீண்டும் 3ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படிப்பை மீண்டும் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு திட்டத்தையும் இதிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். 2 முறை ஏற்கனவே மாணவர் சேர்க்கை 2 முறை என்று கூறியிருக்கிறார். அதே போல பிளெக்சிபிள் டிகிரிஸ் aims to encourage multidisciplinary education, letting students design their academic pathways according to their interest. அதாவது அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப. என்றால் தற்போது மாணவ செல்வங்கள் பலர், நான் கம்ப்யூட்டர் படிக்க வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் என்னை காமர்ஸ் படிக்க வைத்து விட்டார்கள் என்று குறை கூறுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது போன்ற சூழல் வரக்கூடாது என்பதற்காக கம்ப்யூட்டர் படிக்க நீங்கள் +2 வகுப்பிலே காமர்ஸ் படித்திருந்தாலும் இன்ஜினியரிங் படிப்பிலோ அல்லது உயர் படிப்பில் நீங்கள் கம்ப்யூட்டர் படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே பிளெக்சிபிளாக நாம் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கொடுத்திருக்க. அதே போன்று ஒரு படிப்பை படிக்கும் பொழுது அந்த படிப்பை பாதியிலே நிறுத்திவிட்டால், முதல் ஆண்டு நிறுத்தினால் சான்றிதழ் படிப்பாகவும், 2ஆம் ஆண்டு முடித்தால் டிப்ளமோ படிப்பாகவும், 3 ஆண்டுகள் படித்து முடித்தால் பட்ட படிப்பாகவும், அதே போல இன்ஜினியரிங் 4 ஆண்டுகள் படித்து முடித்தால் பட்ட படிப்பாகவும் கொடுப்பதற்கான வரைமுறைகளை எல்லாம் தற்போது விரிவாக வெளியிட்டிருக்கு. தற்போது நமக்கு கிடைத்த முதல் தகவல் அறிக்கையை வைத்து இந்த தகவலை கொடுத்துக் கொண்டிருக்கும். எனவே மிக முக்கியமான அறிவிக்கைகள் என்னவென்றால், இனி ஆண்டிற்கு இருமுறை மாணவர் சேர்க்கை. ஆனால் இது இனி ஆண்டுக்கு இருமுறை மாணவர் சேர்க்கை. அதே போன்று உயர்கல்விக்கு கட்டாயமாக நுழைவுத் தேர்வு எழுத வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அதே போன்று நீங்கள் எந்த வகுப்பில் எந்த பாடப்பிரிவில் படித்திருந்தாலும் உயர்கல்வியில உங்களுக்கு பிடித்த பாடப்பிரிவில் சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே தற்போதைய இந்த யுஜிசி வழிகாட்டுதல் வழிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது. ஆனால் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வரைவு அறிக்கையாக தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக யுஜிசிக்கு பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என வெளியிட்டுள்ளார்கள். யுஜிசியின் பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய அதிகார இணையதளத்தில் சென்றிருந்தால் அந்த இணையதளத்திலே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதன் பின் இது குறித்து அலசி ஆராய்ந்து பிறகு இறுதி அறிக்கை உச்சகட்ட அறிவிப்பாக வெளியாகும். தற்போதைக்கு இது மிக முக்கியமான செய்தியாக பார்க்க வேண்டியிருக்கிறது நேயர்களே.